நேற்று நைட்டு பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுலேருந்து திவ்யா டைட்டில் அடிச்சதுலேருந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவா முத்துக்குமரனுக்கு நியாயம் வேணும், அவனுக்கு பண்ணது அநியாயம் அப்படின்ற மாதிரி சேனலுக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிபேட் ஷோ நடந்ததில்ல. ஸோ அந்த டிபேட் ஷோவில் மஞ்சரியும் முத்துக்குமரனும் ஒன்று பேசியிருப்பாங்க. அதாவது மாறி மாறி யார் நல்லவங்க யார் நல்ல கேமர் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இதில் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா கேமருக்கு சாதகமாக பேசியிருப்பாங்க. ஸோ கேமர் அதாவது கேமர் பாருவக்கா அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, முத்துக்குமரனுக்கு எதிராக பயங்கரமாக போட்டு பொல பொலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த பிஆர் டீம் தான், பாரதியோட பிஆர் டீம் தான். அவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க கேமர்னு. ஸோ இதை சாதகமாக எடுத்துட்டு பொழந்தோட மஞ்சள் என்ன பண்ணிட்டாங்க, இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதை தெளிவுபடுத்துற மாதிரி நான் எதை கேமர்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கிளியரா பார்த்தீங்கன்னா செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் டீமுக்கு தான். டேய் நான் என்னமோ ஒன்று பேச அதை உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி நீங்கள் முத்துவே அடிக்கிறீங்களா அப்படின்ற யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு கிளாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எனக்கு என்னன்னா இந்த முத்துக்கு நியாயம் கேட்குறாங்களே, அந்த நியாயம் கேட்டால் கடைசியில் என்னதான் நீங்கள் கேள்வி கேட்டாலும் நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அது முடிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் டீடைல்டாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று திவ்யா வந்து டைட்டில் அடிச்சிட்டாங்க. டைட்டில் அடிச்சது கூட அவங்களுக்கு 50 லட்சம் அவங்களோட கேஷ் பிரைஸ், ஓகேங்களா, அவங்க ஜெயிச்ச அமௌண்ட், இது கூடவே ஒரு காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல. இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, நீங்கள் காரு கொடுங்க கொடுக்காம போங்க, அது வந்து ஸ்பான்சர் வச்சுக்கோங்களேன், அதனால கார் தரீங்க தரல. ஆனால் இந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு போன வருஷம் இதே மாதிரி தான் அவனும் டைட்டில் வின்னர், அதே ஸ்டேஜில் தான் அவனு நின்னா. ஆனால் அவனுக்கு ஒரு கோப்பை ஒன்று கொடுத்தீங்களா, கப்பு. அந்த கப்பே பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி அந்த டிராஃபி அவ்வளோ மொக்கையா இருந்தது. எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம், இதெல்லாம் ஒரு டிராஃபியாடா, என்னடா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று இந்த சீசன் டிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆனால் போன சீசன் டிராஃபி ரொம்ப மொக்கையா இருந்ததுனால அப்பயே பயங்கரமாக அந்த டிராஃபியை காமிச்சு அப்பயே பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்குதா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேஷ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 50 லட்ச ரூபாய். ஸோ இந்த 50 லட்ச ரூபாயில் முத்துக்குமரனுக்கு எவ்வளோ வந்தது, முத்துக்குமரனுக்கு இருக்கும்போது 50 லட்ச ரூபாய் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த பணப்போட்டி எடுக்கிற டாஸ்கில் வந்து அதுலேருந்தே காசு எடுத்தானுங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு கஞ்சத்தனமான வேலையை பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போன சீசனில் பார்த்தாங்க. அவனை பார்த்தவங்களுக்கு எப்படா தெரியுது, அவன் நல்லா தானே கேம் விளாட்னா. இந்த சீசன் மாதிரி ஒரு மட்டமான சீசன் அது ஓரளவுக்கு நல்லா தானே போச்சு, அவனுக்கு மட்டும் என்ன அநியாயமாக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு வகையில் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 50 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸில் முத்துக்குமரனுக்கு என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 40,50,000 என்னமோ தான் கொடுத்தாங்க. கரெக்டா அவ்வளோதான் வந்தது. ஏன்னா 5 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா இவர் விஷால் வந்து எடுத்துறாருன்னு நினைக்கிறேன். 5 லட்ச ரூபா விஷால் எடுத்தாரா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரயன் ஒரு 2 லட்சம் எடுத்தாரு, பவித்ரா ஒரு 2 லட்சம் எடுத்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 50,000 பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வின் பண்ண அமௌண்ட். கரெக்ட், 50,000 முத்துக்குமரன் வின் பண்ண அமௌண்ட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 40,50,000 தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இது எனக்கு பார்க்கும்போது இது எப்படி, அதாவது கேஷ் ப்ரைஸா வின்னருக்கான கேஷ் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 40,50,000 தான் கொடுத்தாங்க. அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் இவ்வளோ கேவலமாலாம் பண்ணக்கூடாது, வின்னரோட அமௌண்ட்லேருந்து நீங்களே இது மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அது என்னடா அது அநியாயமா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களால் அந்த போட்டி பணப்போட்டி வைக்கிறதுக்கு ஏன் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கூட செலவு பண்ண முடியாதா, அந்த அளவு கூட உங்களோட பட்ஜெட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு. அதாவது போன சீசன் என்ன பண்ணிட்டானுங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்குமே அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சிருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், ரொம்ப சிம்பிளாக முடிச்சுன்னா நம்மளுக்கும் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணானுங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது மேலே ஏகப்பட்ட விமர்சனம் வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஷோவில் ஒரு வின்னருக்கான அமௌண்ட்லேருந்தே காசு எடுத்து கொடுக்குறாங்க, இன்னொன்று ட்ராஃபியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மொக்கையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அது மேலே வந்தது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, சுதாரிச்சிட்டானுங்க. இல்லை சரிப்பட்டு வராது, இந்த சீசன் வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணிவிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா கார் ஒன்று, அதாவது ஸ்பான்சர் கிட்ட ஒரு கார் ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா கேஷும் கொடுத்துட்டாங்க. பணப்போட்டி எடுக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா கிட்ட போச்சு, அதுவும் வின்னர் அமௌண்ட்லேருந்து எடுக்கல. ஸோ இது எல்லாமே போன சீசனில் அடிபட்டு அதுக்கப்புறம் இதை திருத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கறதுல நியாயமா, முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணுறவங்க கேட்கறது நியாயமானு கேட்டிங்கன்னா நியாயம் தாங்க. அவனுக்கு வெங்கல கிண்ணம் கூட தரல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காரு கொடுக்குறீங்க. போன சீசனில் எல்லாரும் சொல்கிறீங்க, இது சில பேர் சொல்கிறாங்க அவனுக்கு தான் ராயல் என்ஃபீல்டு பைக் கொடுத்தாங்க. பைக் அதுக்கோசம் கொடுக்கலங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கில் 2 வாட்டி ஜெயிச்சிருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு பைக் ராயல் என்ஃபீல்டு பைக் கொடுத்தாங்களே தவிர இந்த வின்னருக்கான கேஷ் ப்ரைஸாக அந்த பைக்கை கொடுக்கப்படவில்லை. வின்னருக்கான கேஷ் ப்ரைஸ் அப்புறம் வின்னருக்கான பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த 40 lakhs அந்த அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்களே தவிர மிச்சபடி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஆப்படிச்சு விட்டாங்க போன சீசன்ல முத்துக்குமரனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதுவும் இந்த சீசன் டைட்டில் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திவ்யாவை விட அங்கே முத்துக்குமரன் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒரு சீசன் ஃபுல்லாக உழைச்சான். அது மட்டும் இல்லாமல் ஒரு டஃப்பான ஒரு வின்னராக, அதாவது அவன் தாண்டா வின்னர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வின்னர் மெட்டீரியலாக இருந்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இப்படி நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிட்டீங்களா, இது அநியாயம்டா அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சைடில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டிபேட் ஷோ ஒன்று போச்சுல. ஸோ இந்த டிபேட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்க, கேமர் தான் இந்த கேமை நவுத்துறது. ஸோ இந்த கேமர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜி யோசிப்பாங்க, ஒரு விஷயம் புதுசாக
பண்ணுவாங்க, அது மூலியமா கேம் வரும். நல்லவங்க வந்து ஒரு மாதிரி நல்லா அமைதியாக மூலையிலே உட்காந்துப்பாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கேமர் ஏதாவது பண்ணி தப்பாயிடுச்சுன்னா அதோட பெனிஃபிட் மட்டும் நல்லவங்களுக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இது எடுத்து என்ன பண்ணிட்டானுங்க, முத்துக்குமரனுக்கு அதுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருப்பாப்புல. இந்த மாதிரி வந்து ஒரு 3 சேர் இருக்கு, 2 அதாவது 3 பேர் இருக்காங்க, 2 சேர் தான் இருக்குன்னா நல்லவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஒரு சேரை பிடிக்கணும்னு யோசிப்பான். ஆனால் இந்த கேமர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு சேரில் போய் இது பண்ணுவாங்க, நல்லவனா கீழே விழுந்தவனை போய் தூக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பாங்க, நல்லவரெலாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க, கேமர் தான் இந்த ஷோக்கு கேமர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்து என்ன பண்ணிட்டானுங்க இவனுங்க, அக்காவோட பிஆர் டீம் என்ன பண்ணிட்டானுங்க, காலையிலேருந்து பார்க்குறேன் வச்சு செய்கிறாங்க. செஞ்ச உடனே மஞ்சரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் கேமர் இந்த கேமுக்கு முக்கியம், நல்லவங்களா இருக்கிறத விட இந்த நல்லவங்களா இருக்கணும், பட் கேமர் இந்த கேமுக்கு முக்கியம், கேமர் தான் கேமை நவுத்துவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது உண்மைதான், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல வெறும் கேமராக மட்டும் இருந்தக்கூடாது, அந்த இடத்துல ஒரு மாதிரி கரெக்டாக கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியாக யோசிக்கணும், ஒரு கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற கேமராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற கேமராக இருக்கக்கூடாது, யாருக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதாவது யார் அவங்க வீடியோ வந்து யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்களை தாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்றாங்க. என்னன்னா அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த டீமை பொறுத்த வரைக்கும் யார் என்ன எங்க பேசினாலும் சரி, கேமர்னு பேசிட்டாங்களா, ஐயோ நம்ம அக்காவை தான் பேசிட்டாங்க, ஓகே எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்வதி நல்லா கேம் விளையாடுனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல கேம் விளையாடுனாங்க, மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கேம் விளையாட ஒரு மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் கொடுத்த கேம் ஆடல, அவங்களுக்குன்னு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனே ஒரு படுமட்டமான சீசனாக போச்சு. ஆனால் இப்போ எடுத்து என்ன பண்ணுறானுங்க, ரியல் வின்னர் பார்வதி கேமர், ஓஜி கேமர், டே 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 ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உண்மையிலே நம்மளே சரி ஓகே இதெல்லாம் விட்டுட்டு அவள் தான் இது தட்டி விடலாம்டா, இதெல்லாம் கண்டுக்க வேணாடா அப்படின்னு நினச்சா இந்த பார்வதியோட பிஆர் டீம் இன்னும் அடங்க மாட்டானுங்க. காலையிலேருந்து ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடி அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் திவ்யா போட்டு கும்முறானுங்க, ஒரு பக்கம் முத்துக்குமரனை போட்டு அடிக்கிறானுங்க, ஒரு பக்கம் மஞ்சளுடைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே கடுப்பாக வர அளவுக்கு அது ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மஞ்சரி சொன்னது கரெக்டு தான். அந்த கேமர் யாரை சொன்னாங்க, அவங்க அந்த ஓஜி கேமர் யார், எங்கள் அக்கா தானே அந்த ஓஜி கேமர் அப்படின்ற மாதிரி எங்கேருந்து எதுக்குடா கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, மஞ்சரி அதுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்களே, அது ஒரு கிளாரிட்டியான போஸ்ட் தான், அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், அதனால தான் அதை எடுத்து பேசணும்னு நினச்சேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த 50 லட்சம் இந்த அநியாயம் அந்த மாதிரி மேட்டர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. என்னன்னா நான் இந்த போஸ்ட், அதாவது இந்த ஒரு மஞ்சரி மேட்டர் போயிட்டு இருக்குல்ல, இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எடுத்தேன். ஓகே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த 50 லட்சம் மேட்டரில் நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்க. என்ன முத்துக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த சீசனில் மட்டும் இப்படி கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் அநியாயம் இல்லை. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே ஒன்றும் பர்ஃபார்மும் பண்ணல, டிஆர்பியும் ரொம்ப கீழே தான் இருக்குது, ரொம்ப மட்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் பண்ணாங்க, அப்போ ஏன் பண்ணல, அவனுக்கு வந்து ரொம்ப அன்ஃபேர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ் அன்ஃபேர் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன், அது அநியாயம் தான். ஆனால் சேனல் அதெல்லாம் கண்டுக்காது. இன்னொரு சைடில் இந்த சீசனில் ஏன் பண்ணாங்கன்னா, இந்த போன சீசன் அடி வாங்கிட்டு இந்த சீசனில் பண்ணாங்க. இன்னொன்று சீசன் 10 இதை விட பெருசாக இருக்கும், இதை விட பிக்கராக பிளான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நேற்றே சொல்லியிருந்தாங்க சேனல் சைட்லேருந்து. ஸோ அதை பார்க்கும்போது சீசன் 10க்கு எனக்கு தெரிஞ்சு வீடை வந்து டபுள் ஃப்ளோராக கட்டுவானுங்களா தெரியல. ஏன்னா சீசன் 10 பெருசாக பிளான் பண்ணுறோம் பார்க்கலாம். அப்படி என்ன சீசன் 10ல் வந்து பெருசாக பிளான், ஏன்னா ஹைப் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க, இன்னும் பிக்கராக இருக்க போது சீசன் 10 அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வீடு பெருசாக போதா இல்லை டபுள் ஃப்ளோராக மாற்ற போகிறானுங்களா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஓவராலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரன் நடந்ததுக்கு அநியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அநியாயம் தான். ஏமாற்றிட்டானுங்க அவனுங்க, ஊர்லேருந்து வந்தால் என்னடா எப்படியா ஏமாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொன்று இந்த இடத்துல மஞ்சரி அந்த டிபேட் ஷோ இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக ஒரு விஷயம் பேசிட்டு கேமராக நல்லவங்களா அப்படின்ற மாதிரி அந்த கேமை பொறுத்த வரைக்கும், பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவனாகவும் இருக்கணும், கேமும் விளையாடணும், இது ரெண்டும் இருந்தால் தான் வின்னருக்கு கரெக்டான பொட்டன்ஷியலான வின்னர்னு சொல்ல முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின்னராக. ஓகே இவன் தான்டா, முத்துக்குமரனை பார்க்கும்போது ஏன் அப்படி தோணுச்சு, ஆரியை பார்க்கும்போது ஏன் அப்படி தோணுதுன்னா ஓரளவுக்கு கேரக்டர் வைஸும் நல்லவங்களா இருப்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமும் நல்லா ஆடுவாங்க. இது ரெண்டுமே இருக்கணும். இந்த இடத்துல இது மட்டும் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, இது மட்டும் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இந்த இடத்துல மஞ்சரி மென்ஷன் பண்ணது எடுத்து பார்வதி பிஆர் டீம் இப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, நம்மளும் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். காலையிலேருந்து அதை எடுத்து மெட்டீரியலாக யூஸ் பண்ணி அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே கிளாரிட்டி கொடுத்துறாங்க, அதுக்குன்னு கேமர்ன்றதுக்கோசம் அதில் என்ன அழிச்சட்டை வேணா பண்ணுறவங்களாம் கேமர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது சரியான செருப்படியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இனி உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.